வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சோறு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, இதில் கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லியும் புதினாவும் இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மசாலா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம். மூணு கிராம்பு, 2 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி, 2 மராட்டி மூக்கு, அது போட்டுக்கலாம். ரம்பை இலை ஒரு 4 பீஸு, அதையும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 4 பல்லாரி, 4 சின்ன சைஸ் பல்லாரி தான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுருவேன். இப்போமே போட்டால் தான் அது எல்லாம் சரியாக வரும். தக்காளி ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி புதினா பச்சை மிளகா கருவேப்பிலை, இது கொத்தமல்லி, இதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கி, இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அரிசியை போட்டுடலாம். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி.
இந்த செம்புக்கு தான் 4 செம்பு தண்ணி. 3 டம்ளர் அரிசிக்கு 4 செம்பு தண்ணி. இப்போ இதில் 4 செம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்ம அது கொஞ்சம் அப்படியே வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், புதினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் ப்ரெஷர்லாம் போன பிறகு தாங்க நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பொலன்னு வந்திருக்கா சாப்பாடு. மாஷா அல்லாஹ், ஜோராக நல்லா மணந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.